ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான சிக்கன் வறுவல் ரெசிபி தான் செய்ய போகிறோம். கண்டிப்பாக இந்த வாரம் வீக்கெண்ட் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு 6-7 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, ஒரு 6 காஞ்ச மிளகா, ஒரு 5 ஏலக்காய், கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி. இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். கஸ்தூரி மேத்தி லாஸ்ட்டாக ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு சின்ன கடாய் வச்சுட்டு இதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மிதமான தீயில் கொஞ்சம் நேரம் அந்த கடுகு பொரியிற அளவுக்கு நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். அந்த கஸ்தூரி மேத்தியை லாஸ்ட்டாக லைட்டாக போட்டு ஒரு தடவை கலரிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 2 வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அதில் வதக்கிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு வேணால் சேர்த்துக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கட்டும். நம்ம வெங்காயம் ரொம்ப நேரம் வதக்கலைன்னா நமக்கு சிக்கன் கூட அது நல்லா ஃப்ரை ஆகும். ஸோ கொஞ்சம் நேரம் நம்ம இதை வதக்கினாலே போதும். இப்போ நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். போன் உள்ள சிக்கன் தான். அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் அதுக்கு 2 ஸ்பூன் தான் ஆயில் விட்டுருக்கேன். நீங்களும் 2 ஸ்பூன் விடுங்க, போதும். ஆயில் சேர்க்குறதுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்காது, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதே சமயம் ஹெல்த் வைஸ் அது நல்லது கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எண்ணெயை குறைச்சே செலவு பண்ணுங்கள். டாக்டர்ஸ்லாம் அதான் சொல்கிறாங்க, கம்மியாக யூஸ் பண்ணுங்கன்னு. நமக்கு எதுலாம் கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நாளில் பழக்கத்துக்கு வந்துடும். இப்போ நம்ம நல்லா கலந்தாச்சு. இதுக்கு தேவையான சால்ட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இதுக்கு மிளகாத்தூள் எங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். நாங்கள் எப்போவுமே வறுவலுக்கு ஒரு தனியான மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுவோம். 1 கிலோ மிளகாக்கு 50 சோம்பு, 50 மஞ்சள் சேர்த்து அரைச்சி வச்சுருப்போம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு அதை ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். வறுவலுக்கு மட்டும்தான் இந்த மிளகாத்தூள் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். குழம்பு மிளகாத்தூள்னு அது தனியாக அரைச்சிப்போம். அதுக்கு நம்ம கடலைப்பருப்பு, மஞ்சள், சோம்பு, சீரகம், மிளகு அதெல்லாம் கூட ஆட் பண்ணி 1 கிலோ மிளகாய்க்கு 2 கிலோ தனியான்னு போட்டு அதை அரைச்சி வச்சுப்போம். இது வறுவலுக்கு யூஸ் பண்ணிப்போம். ரொம்ப நல்லாயிருக்கும் இப்படி நம்ம செய்யும்போது. இப்போ நம்ம வறுத்து வச்ச அந்த கடுகு, சீரகம் அது எல்லாத்தையும் நம்ம பவுடராக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். 2 தக்காளி எடுத்து நல்லா தனியாக அடித்து வச்சுக்கலாம். அந்த டொமேட்டோ பியூரியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த தக்காளியோட தண்ணியில் அது கொஞ்சம் நல்லா வதங்கும். நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போது இதுக்கப்புறம் நம்ம மிதமான தீயிலே வச்சுட்டு நம்ம வறுக்கலாம். இதில் நம்ம எந்த பேக்கெட் ஐட்டமும் யூஸ் பண்ணல. ரொம்ப இந்த மசாலா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு அதில் உள்ள அந்த தக்காளியோட சாறையும் இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி வறுவல் செய்யும் போதெல்லாம் நல்லா கனமான பாத்திரமாக வச்சு செஞ்சோன்னா ரொம்ப சீக்கிரம் குக் ஆகிடும். பாருங்கள், அந்த தண்ணியெலாம் நல்லா இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம எந்த கலர் பவுடர் எதுவுமே ஆட் பண்ணல. அதில் இந்த தக்காளியோட கலர் நல்லா உங்களுக்கு மாறி வந்திருக்கு. இப்போ அந்த தக்காளியோட தண்ணியும் நல்லா இழுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்மளுடைய இந்த மசாலா, அந்த வறுத்தரைச்ச மசாலா தான் இதோட சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். கடைசியாக தான் அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் தண்ணி வற்றிருச்சு. பாருங்கள், இப்போ நல்லா தண்ணி ஃபுல்லாகவே இல்லை, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம பவுடரை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த 1/2 கிலோ சிக்கனுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மசாலா அதிகமாக இருக்கும். 2 ஸ்பூன் உங்களுக்கு போதும். உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நமக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் அப்படி கலந்துட்டு வைக்கலாம். இப்போ தான் உங்களுக்கு அந்த அரோமா அவ்வளோ நல்லாயிருக்கும். வீடே கமகமன்னு இருக்கும். பிரியாணிக்கு அட்டகாசமாக இருக்கும் இந்த காம்போ. இப்போ கொஞ்சம் மல்லி இலை நம்ம தூவிட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். சூப்பராக நம்மளுடைய சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.